ஹலோ மக்களே, வெல்கம் டு பாரலாக்ஸ் சினிமாஸ். 2022ல த லெஜெண்ட் படம் மூலமா வந்து இன்டர்நெட் முழுக்க ட்ரெண்டான நம்ம லெஜெண்ட் சரவணன் இப்போ 4 வருஷம் கழிச்சு தன்னோட செகண்ட் படமான லீடர் மூலமா கம்பேக் கொடுத்திருக்காரு. கொடி, கருடன் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த டைரக்டர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த மாஸ் காம்போ ஒர்க் அவுட் ஆச்சா? லெஜெண்ட் சரவணன் நிஜமாவே ஒரு லீடர் ஆகிட்டாரா? வாங்க டீடைல்டா ரிவ்யூக்குள்ள போகலாம். கதை என்னன்னா, ஒரு ரொம்பவே சிம்பிளான அமைதியான லைஃப். நம்ம ஹீரோ லெஜெண்ட் சரவணன் தன்னோட செல்ல பொண்ணு இலக்கியா கூட ஒரு அழகான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு சாதாரண மனுஷன். ஆனா சிட்டில நடக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் வார் அவரோட அமைதியான வாழ்க்கைக்குள்ள புயலா வீசுது. லால் தலைமையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அண்டர்வேர்ல்ட் மாஃபியாவுக்கும் போலீஸுக்கும் நடக்கிற பெரிய மோதல்ல நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் எதிர்பாராத விதமா மாட்டிக்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த சாதாரண மனுஷன் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாரு, அந்த பவர்ஃபுல்லான கேங்ஸ்டர்ஸை எப்படி அடிச்சு தும்சம் பண்றாருங்கிறது தான் லீடர் படத்தோட மாஸான கதை. சுருக்கமா சொல்லணும்னா, பாசக்கார அப்பாவுக்கும் பாதாள உலக தாதாவுக்கும் நடக்கிற பனிப்போர். ஆக்டிங்ல படத்துக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியுது. லெஜெண்ட் சரவணன் தன்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. குறிப்பா அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ், மனுஷன் நிஜமாவே பெரிய ரிஸ்க் எடுத்து மிரட்டி இருக்காரு. ஜார்ஜியா நாட்டுல -14 குளிர்ல எடுத்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குது. அவரோட உழைப்பு ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. வில்லனா லால், அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு பயம் வருது. ஒரு டெரரான கேங்ஸ்டரா சமய பொருந்தி இருக்காரு. ஆண்ட்ரியா, பாயல் ராஜ்புட், ஷாம், சந்தோஷ் பிரதாப்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாரமே இருக்கு. ஆண்ட்ரியாவோட கேரக்டர் படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா வருது. விடிவி கணேஷோட காமெடி அந்த சீரியஸான ஆக்ஷனுக்கு நடுவுல ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சீன்ஸ் படத்துக்கு ஒரு நல்ல எமோஷனல் பேஸ் அமைச்சு கொடுக்குது. டைரக்டர் துரை செந்தில்குமார் ஒரு பக்கா கமர்ஷியல் மீட்டரை கரெக்டா பிடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோ பில்டப், கொஞ்சம் எமோஷன், நிறைய ஆக்ஷன்னு ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காரு. டெக்னிக்கலா படம் ஹாலிவுட் லெவலுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. வெங்கடேஷ் கேமரா ஒர்க் படத்தை ரொம்ப ரிச்சா ஆக்குது. ஜிப்ரானோட மியூசிக், அப்பா, அந்த லீடர் தீம் தியேட்டர்ல ஸ்பீக்கரை கிழிக்கிற அளவுக்கு மாசா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்ல ஜிப்ரான் பிஜிஎம் தான் படத்தை டோட்டலா வேற லெவலுக்கு தூக்கி நிறுத்துது. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா தான் கதைக்குள்ள போறாங்க. ஆனா அந்த இன்டர்வல் பிளாக் ஆக்ஷனுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் ஃபயர் தான். நீங்க ரொம்ப பெரிய லாஜிக் ட்விஸ்ட்னு மூளைய கசக்கிற படங்களை தேடுற ஆளா இருந்தா இது உங்களுக்கு இல்ல. ஆனா லாஜிக்க கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னரை ஃபேமிலியோட உட்கார்ந்து ரசிக்கணும், தியேட்டர்ல விசில் அடிச்சு பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா இந்த வீக்கெண்ட்ல லீடர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம். லெஜெண்ட் சரவணனோட ஹார்ட் ஒர்க்குக்காகவே தாராளமா ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம சேனல் ரேட்டிங் 3/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க லீடர் பார்த்துட்டீங்களா? படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பாரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.